அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்துல் பாசித் அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, சகோதரர் இப்ப இருக்கிற அந்த நிதி நெருக்கடியில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அதுலயே ஒரு அக்கௌண்ட் நம்பரையும் ஷேர் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தட் அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க உலகம் பூரா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அவருடைய கடன் தேவை என்னவோ, கடன் தொகை என்னவோ அதை அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு உதவி செய்ய விரும்புறவங்க அவங்களால முடிஞ்சதை அந்த அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். மாஷால்லா அது நிறைய ஷேர் ஆயிருந்தது, நிறைய குரூப்ஸ்ல நிறைய நபர்களுக்கு ஷேர் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு நிறைய மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் என்னோட கமெண்ட்லயே, என்கிட்ட என்னோட இன்பாக்ஸ்லயே டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு நாங்க உதவி செய்ய ரெடியா இருக்கோம், இவ்வளவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், அந்த குரூப் மூலமா நாங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லி மாஷால்லா அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இதுல இருந்து எப்படியாவது அவரை மீட்டு எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்க கிட்ட தெரியுது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மனிதர் நெருக்கடியில இருக்கிறாரு, அந்த மனிதரை அப்படியே விட்டுறக்கூடாது, அவரை இதுல இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அவரால பயனடைஞ்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சு முன் வர்றதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, எப்படி உதவி செய்ய மக்கள் ஆர்வமா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அவங்க பெயரை பயன்படுத்தி பணம் பறிக்கவும் சில பேர் களத்துல இறங்கியிருக்காங்கன்றதையும் கேள்விப்பட்டேன் வெளிநாட்டுல. நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்க பிளான் போட்டிருக்காங்களா இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்களான்றது தெரியல. அதனால இந்த வீடியோ மூலமா நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தருடைய பெயரை பயன்படுத்தி ஃபண்ட் கலெக்ஷன் செய்யறது மட்டும் அந்த நபரே உண்மையிலேயே பணம் வசூல் செய்யறதா அர்த்தம் இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பேரை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தருடைய போட்டோவை ஈஸியா எடுக்கலாம், அவருடைய வீடியோவை பயன்படுத்தலாம், அவருடைய பேர்ல ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் உருவாக்கலாம், அதே பேர்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் அல்லது யூபிஐ ஐடி கொடுத்து பணம் கேட்கலாம். எல்லாத்துக்குமே இங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுடைய போட்டோ இருக்கு, பேர் இருக்கு, அதனால இது அவங்களுக்கான ஃபண்ட் கலெக்ஷன் தான் அப்படின்னு நம்பாதீங்க. உண்மையாவே உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணம் நமக்கு இருக்கலாம், ஆனா அந்த நல்ல எண்ணத்தை பயன்படுத்தி ஸ்கேமர்ஸ் மக்களை ஏமாத்துறாங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது, முதல்ல யாராவது ஃபண்ட் கலெக்ஷன் சொல்லி போஸ்ட் போட்டாலோ மெசேஜ் அனுப்பினாலோ இல்ல சோசியல் மீடியால எதையாவது ஷேர் பண்ணாலோ அந்த தகவல் உண்மையானதாங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. அந்த ஃபண்டை யார் நடத்துறாங்க, அப்துல் பாசித் அவர்கள்ட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கான்றத செக் பண்ணுங்க. அவருடைய அபிஷியல் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல இதை பத்தின தகவல் வந்திருக்கா, நம்பகமான நபர்கள் இதை உறுதி செய்யறாங்களா, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத பத்தி முடிவு செய்யுங்க. ரெண்டாவது, ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் பார்த்து நம்பாதீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனை உருவாக்கலாம், ஒரு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை மாத்தலாம், ஒரு ஃபேக் போஸ்டரை கிரியேட் பண்ணலாம். அதனால ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ப்ரூஃபா எடுத்துக்காம ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. மூணாவது, யூபிஐ மற்றும் பேங்க் அக்கவுண்ட கவனமா பாருங்க. யாராவது ஒருத்தர் நான் அப்துல் பாசித் புகாரிக்காக ஃபண்ட் கலெக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணா, பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த அக்கவுண்ட் யாருடையது, அந்த நபர் உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமா அனுமதிக்கப்பட்டவரான வெரிஃபை பண்ணுங்க. பேரை மட்டும் பார்த்து நம்பி பணத்தை அனுப்பாதீங்க. நான் எல்லாருக்கும் வைக்கிற ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அப்துல் பாசித் புகாரி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அதிகாரப்பூர்வமான தகவல் அவங்க கிட்ட இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இருங்க. உறுதியா தெரியாத விஷயத்த வெறும் போஸ்ட் மட்டும் பார்த்து நம்பி அதை பல பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு ஸ்கேம் நடக்க நீங்க காரணம் ஆயிராதீங்க. யாராவது தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணியோ போன் பண்ணியோ நான் அவருக்கு சொந்தக்காரர் தான், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் சொல்லி பணம் கேட்டா தயவு செஞ்சு அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ப்ரூஃப் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. நம்முடைய பணம் நம்முடைய பொறுப்பு, அதை வெரிஃபை செய்யறதும் நம்முடைய பொறுப்பு தான். எதுவா இருந்தாலும் அவருடைய அபிஷியல் சோசியல் மீடியா பேஜ்ல அவர்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் கண்டிப்பா பொறுமையை கையாளுங்க. நாம உதவி செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான், நல்ல மனசுதான். ஆனா அந்த நல்ல மனசை மத்தவங்க தவறா பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. உதவி செய்வோம், ஆனா வெரிஃபை செஞ்ச பிறகே உதவி செய்வோம். நம்பலாம், சரிபார்த்த பிறகே நம்பலாம். இந்த தகவல் உங்களோட நின்றாம உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்துல் பாசித் புகாரி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா தீவிரமா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்க இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒரு ஷேர் மூலமா யாரோ ஒருத்தருடைய பணம் கூட ஸ்கேம்ல சிக்காம காப்பாத்தலாம். அதனால தயவு செஞ்சு விழிப்புணர்வோட இருங்க. அல்லாஹு தாலா நம் அனைவரையும் எல்லா மோசடிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.